கேபால மழை, அதனால் 5th T20 மேட்சும் மழையால் கைவிடப்பட்டுச்சு. நோ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேன்பரா T20 மேட்சும் அதே தான். அதாவது 5 T20 மேட்சஸ் கொண்ட சீரீஸில் 2 மேட்சஸ் மழையினால் கைவிடப்பட்டிருக்குது. 3 மேட்ச்சில் இந்தியா 2-1 வின் பண்ணி இந்த சீரீஸை கைப்பற்றிருக்கிறாங்க. ஆஹா, ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஒரு T20 சீரீஸை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்க சொல்கிறீங்களா? மேபி சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஆனால் நம்ம பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குங்க. பட் யோசிக்க வேண்டிய விஷயம் நிறையாவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இன்னும் இந்தியாவுக்கு 10 T20 மேட்சஸ் தான் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில இந்த சீரீஸில் கௌதம் கம்பீர் போட்ட திட்டங்கள் எல்லாமே சரியாக நடந்தனவா? T20 வேர்ல்டு கப்புக்கு இந்தியா தயாராக இருக்காங்களா? அதான் உங்களுக்கே தெரியும்ல, சஞ்சு சாம்சனை ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. சுப்மன் கில் ஓப்பனராக கொண்டு வந்ததுனால டீமில் பேலன்ஸ் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதா? சூரியகுமார் அது நம்பர் 3யா, அக்சர் பட்டேல் நம்பர் 5யா, சுந்தருக்கு சமயத்தில் பவுலிங் கிடைக்குது, பேட்டிங் கிடைக்க மாட்டேங்குது, பேட்டிங் கிடைக்குது, பவுலிங் கிடைக்க மாட்டேங்குது. சிவம் துபேவை நம்பர் 8 இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன், எதுக்கு, இதனால் T20 வேர்ல்டு கப்பில் பாதிப்புகள் இருக்குதா அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். அப்புறம் என்னோடய கருத்துக்களை ஆழமாக பதிவு பண்ண வந்திருக்கிறேன். நீங்களும் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். பார்ப்போம் எவ்வளோ பெருசு வருது, எவ்வளோ பேச போகிறோன்னு சொல்லிட்டு. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜெனரல் லேடிஸ் அண்ட் இது மாதிரி இந்த கிளாஷ் ஆஃப் டியூட்ஸில் இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2025 கேபாவில் நடந்து முடிஞ்ச 5வது T20 மேட்சோட அனாலிசிஸ் ரிவ்யூ அண்ட் இந்த டெஸ்ட் சீரிஸோட அனாலிசிஸ் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் டீம் இந்தியாவோட T20 வேர்ல்டு கப் 2026 ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க வந்திருக்கிறீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கான அந்த ஷோவில். முதல்ல இது என்ன மாதிரியான T20 சீரிஸ்? ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஆஸ்திரேலியா 5 T20 மேட்சஸ் கொண்ட சீரீஸு. ஏன்னா நம்மளுக்கு இந்த 2-3 இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது டெஸ்ட்டாக இருந்தாலும் T20 இருந்தாலும் ஓடியாக இருந்தாலும் நம்மளுக்கு அது பெருசாக எப்பா வேணாப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். பட் அதில் எதுவுமே எந்த விதமான பயனும் கிடையாது. 3வது ஓகே, ஆனால் 4-5 வந்தால் டபுள் ட்ரிபிள் ஓகே. பட் இங்கே 5 T20 மேட்ச் கொண்ட சீரீஸ் வந்துச்சா நல்லா இருக்கும், விறுவிறுப்பாக இருக்குன்னு நினைக்கும் போது அதில் 2 மழை போட்டு திருடிச்சு அப்படிங்கும் போதும் ப்ளஸ் மெல்போர்ன் பிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்பைஸியாக பவுன்ஸியாக இருந்துச்சு. அடுத்த 2 பிச்சும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, வந்திருக்கக்கூடிய சப்கான்டினென்ட் டீமுக்கு ஏற்ற மாதிரியும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ 10வது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்திருக்கக்கூடிய இந்தியன் டீமுக்கு சப்கான்டினென்ட் மாதிரியான விக்கெட்டும் கொடுத்துட்டு ப்ளஸ் அவங்க ஆஷஸ் ப்ரிப்பரேஷனில் வேறு இருந்துகிட்டு இருக்காங்களா. ஸோ அதன் காரணமாக வந்து ஃபஸ்ட்டு 2 T20 மேட்ச்சுக்கு வந்து ஹெஷ்வுட் இருப்பார். அதுக்கப்புறம் ஜாம்பா திடீர்னு வெளில போய்ட்டு உள்ளே வருவார். மேக்ஸோட லாஸ்ட் 2 T20 மேட்ச்சுக்கு இருப்பார். டிராவிஸோட லாஸ்ட் 2 T20 மேட்ச்சுக்கு இருக்க மாட்டார். ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஸ்குவாட் அவங்கக்கிட்ட இல்லாமல் ஆஷஸாக முக்கியம் அப்படின்னு போனதுனால இதில் முக்கியமான பிளேயர்ஸுக்கெல்லாம் ரெஸ்ட் விடணும் அப்படிங்கிறதுனால. பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓடிஐ சீரீஸை வந்து அவங்கள யங்ஸ்டர்ஸ் இப்போது மேத்யூ ஷாட்லாம் அந்த ஓடிஐ சீரீஸில் நல்லா விளையாண்டாரு, அதனால தான் ஜெயிக்க செஞ்சாங்க. ஆனால் இங்கே அவங்களோட பாட்சா பழிக்கவும் இல்லை. எல்லிஸ் மட்டும் அந்த பக்கம் நல்லா விளையாண்டார். பார்ட்லெட் கொஞ்சம் ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணாலும் பட் எல்லிஸ் மட்டும்தான். ஜாம்பாவும் கொஞ்சம் பெருசாக கிளிக் ஆகலை. பட் டிம் டேவிட் அந்த பக்கத்தில் பேட்டிங்கில் ஓரளவு டீசெண்டாகவும் ஸ்டானிஸ் ஒரு மேட்ச் பண்ணதாகவும் இருந்துச்சே தவிர மற்றபடி ஆஸ்திரேலியா ஒரு மாதிரி அன்ப்ரிப்பேர்டாங்கிற தாண்டி ஆஷஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரியான ஒரு கட்டத்தில் இருந்ததுனால இந்த சீரீஸ் அவங்க பெருசாக எடுத்துக்கல. பட் இதுக்கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க T20 வேர்ல்டு கப் பார்த்துப்பாங்க. அவங்க வந்து எதை சொல்கிறாங்க, ஐசிசி ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய நடிப்பு போடுவாங்கல்ல, அதுக்கு காரணம் இடையில இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு வந்துடும். வரும்போது அவங்க ஆஷஸை முக்கியம் பார்த்துட்டு இந்த மாதிரியான சீரீஸில் அவங்களோட முக்கியமான பிளேயர்ஸ்லாம் பிரேக் விடணும், ரெஸ்ட் விடணும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி டீமை ரெடி பண்ணுவாங்க. அதில் தான் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் ஐசிசி ஈவெண்ட்டில் வந்து மொத்த டீமும் உள்ளே வந்து அப்போ அவங்கள பெஸ்ட்டாக கொடுக்கணும்ல, அப்போது அந்த மேட்ச்சுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ரோலுக்கு என்ன பண்ணணுமோ அதை கிளாரிட்டியாக கொடுத்துட்டு போயிடுறாங்க, ஜெயிக்கிறாங்க. பட் இப்போ ஆஸ்திரேலியா அந்த சீரீஸ் தோற்று அவங்க பெருசாக கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆஷஸ் ஆடணும். ஆஷஸ் ஆடி முடிச்சுட்டு அவங்க T20 வேர்ல்டு கப் தோக்குறாங்களோ இல்லாமல் மேட்டர் கிடையாது. ஆஷஸ் நாங்கள் ஜெயிக்கணும், ஆஷஸ் நாங்கள் பெருசாக ஒன்று பண்ணணும், அதுதான் ஆஷஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்கிறதுனால இந்த சீரீஸ் அவங்க பெருசாக எடுத்துக்கவும் இல்லை. இந்த சீரீஸ்க்கு மார்ச்சுக்கு சரியான பிளேயர்ஸ் அவங்க கொடுக்கவும் இல்லை. அதனால் இந்த சீரீஸை இந்தியா வின் பண்ணாலும் வின்னு தான். ஆனாலும் இந்தியன்ஸுகள் வந்து அவங்க செக் பண்ணி அப்பா இதெல்லாம் பண்ணியாச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் எப்படி சொல்கிறது, எனக்கு இல்லை ஃபுல்லாக சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், என் டீம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஒன்று பார்க்குறதுக்கு இந்த சீரீஸ் உதவிகரமாக இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். மேபி இதனால தான் கௌதம் கம்பீரோ இல்லை சூரியகுமார் யாதவ் இப்போ இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டோ என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா பிசிசியோ இல்லைவா நம்ம நினச்சது வேறு, பட் இங்கே வந்து நடக்கிறதுங்கிறது வேறு. இப்போது என்னென்னா இப்போ தான் நம்ம வீடியோவில் முக்கியமான கருவுக்கே வரோம். ஸோ கௌதம் கம்பீர் போட்ட ஒரு கணக்கு இருக்குல்ல, கௌதம் கம்பீர் போட்ட கணக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா துபே வந்து நம்பர் 8க்கு கொண்டு வந்தார், சில நேரத்தில் நம்பர் 3க்கு வருவார்,
திலக் வர்மா வந்து கடைசி மேட்ச்சில் உட்கார வைக்கப்பட்டார், ரிங்கு சிங் உள்ள கொண்டு வர செய்யப்பட்டார். அப்புறம் சூரியகுமார் யாதவுக்கு நம்பர் 3 நம்பர் 4னு போயிட்டு இருக்கும்போது அக்சர் பட்டேல் நம்பர் 5னு இல்லாமல் அவரையும் கீழே கொண்டு வந்து திடீர்னு வாஷிங்டன் சுந்தரை மேலே இறக்கி வர்றது, வாஷிங்டன் சுந்தருக்கு சில மேட்ச்சில் பவுலிங் கொடுக்குறது, அப்புறம் சில மேட்ச்சில் மட்டும் பேட்டிங் கொடுக்குறது, குல்தீப் யாதவ் முதல் 2 T20 மேட்சில் அனுப்புறது சொல்லிட்டு ஸோ இவ்வளோ விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. முக்கியமாக பேட்டிங் ஆர்டரில் நடந்துச்சு. அப்புறம் சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணாங்க, ஜிதேஷ் சர்மா உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் கில்ல கொண்டு வந்தாங்க, டீமோட பேலன்ஸ் கொஞ்சம் பாதிக்கப்படுதுன்னு யோசிக்கிற அளவுக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. T20 வேர்ல்டு கப் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும் இப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் விடல. ஃபஸ்ட்டு நான் என் மைண்டில் ஓடுறது என்னென்னா, T20 வேர்ல்டு கப்பு இந்தியாவில் நடக்க போகுது. இடையில 10 T20 மேட்ச் தான். ஆனால் நீங்கள் இந்த டீமை ரெடி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இது ரெடியாகி இருக்கக்கூடிய ஒரு டீம் தான். ஸோ பேக் டு பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த T20 வேர்ல்டு கப் வருது. இப்போது 2022 T20 வேர்ல்டு கப்பில் ஆன மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸ், இல்லை 2022 T20 வேர்ல்டு கப்பில் ஆன மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கன்டினியூ ஆகி இப்போ 2026 T20 வேர்ல்டு கப்புக்கு வரைக்கும் வராங்க. இப்போது அதாவது பொதுவாக ஒரு செட்டு ஆடுறாங்கன்னா அந்த செட்டு வந்து அடுத்த ஒரு 3-4 T20 வேர்ல்டு கப் கண்டிப்பாக ஆடுவாங்க. அதில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் ஆடுவாங்க. மற்றவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிடுவாங்க, அந்த ஃபார்ம் பிரச்சனை அப்படின்னு இல்லை வயசாகுதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போது ரோஹித் கோலி, சிராஜ் மட்டும்தான் கிடையாது, மற்றபடி எல்லாரும் இருக்காங்க. பண்ட்டு கூட இல்லை, ஆமாம், மற்றபடி எல்லாரும் இருக்காங்க. இப்போ இன்னும் இல்லை, ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்துட்டாருன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் இருக்காங்கிற மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் நீங்கள் எதுவும் பெருசாக பண்ண வேணாமே, என்ன நீங்கள் பெருசாக பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த T20 சீரீஸில் யோசிச்சிருக்கலாம். கரெக்டு, உங்களோட யோசனை ரொம்ப கரெக்டு. என்னோட யோசனை அதுவாக தான் இருந்தது. பட் ரொம்ப நான் யோசிச்சு பார்க்கும்போது அங்கே பாருங்கள், ஆஸ்திரேலியா கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஐ மீன் இப்போ இந்தியாவுக்குள்ளே வர ஏதோ ஒரு நீங்கள் டீம்னு நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக இந்தியா என்னெல்லாம் பண்ணி பார்ப்பாங்களோ அதை நம்ம இங்கே பண்ணி பார்க்கலாம். இதனால் டீமுக்கு பலன் இருக்கா இல்லையெல்லாம் இல்லை, பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ எனக்கு நம்ம பண்ண மாதிரி இருந்தது. இல்லைனா அந்த சீரீஸை நீங்கள் கணக்கில் எடுத்துக்காங்க, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட்டும் இல்லை, விக்கெட்டும் அப்படி இல்லை. அப்படிங்கும்போது நம்ம வாட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி போனாங்க. அப்படி போனதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையாவுக்கு மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது. சரி, இந்த சீரீஸ் விடுங்க, இந்த சீரீஸ்லாம் நம்மளுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. ஏன்னா T20 வேர்ல்டு கப் நம்ம ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்னா அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து சீரீஸ் வருது. மொத்தம் 10 T20 மேட்சஸ். இந்த 10 T20 மேட்சஸ்லையும் 11 அப்புறம் பிளேயர்ஸோட ஃபார்மு எல்லாமே சரியாக இருந்தால் T20 வேர்ல்டு கப்புக்கு நம்ம சரியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னோட கெஸ் என்னன்னா சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து சீரீஸ், ஆமாம், அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸாவது விடுங்க நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டு தான், அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு, அதுலேருந்து ODI T20 எல்லாம் ஆட போகிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கூடயும் ரெட் பால் சீரீஸ் கிடையாது, அதாவது டெஸ்ட் சீரீஸ் கிடையாதுங்கிறதுனால ஒயிட் பால் தான் இருக்குங்கிறதுனால T20 வேர்ல்டு கப்புக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இது ஒரு சரியான டைமாக அதை நான் பார்க்குறேன். பட் இந்த சீரீஸில் கில், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, துபே, அக்சர் பட்டேல் மொத்தம் 15 பேரில் 6 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 T20 மேட்சஸ் மொத்தமாக ஆடினாங்க. இதில் கில்லுக்கிட்ட இருந்து வந்துச்சு 4வது T20 மேட்ச் வின் பண்ணுறதுக்கு கில்லோட ரன்ஸ் காரணம் சென்சிபிளாக ஆனார்னா அபிஷேக் சர்மா பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. வந்தார் குயிக்காக ஒரு 1000 ரன் T20ஸில். சூரியகுமார் யாதவுக்கும் இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் வெளிப்படலை. பட் வருண் சக்கரவர்த்தி எல்லிஸுக்கு இப்போ கீழே ஒரு மாதிரி சக்கில் லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்துக்கிட்டு இருக்காரு, திணற விட்டார். அப்புறம் பும்ரா, ஹர்தீப் சிங் இவங்க 2 பேரும் 5 T20 மேட்ச் ஆடினாங்க. ஆனால் சைலண்ட்டாக தான் ரோல் ப்ளே பண்ணாங்க. சிவம் துபேக்கும் பேட்டிங் பவுலிங்லாம் கொஞ்சம் மாறி இருந்தது. ஹர்திக் பாண்டியாவுக்கு பேக்கப்பாக தான் இவர் இருக்கிறாருங்கிற மாதிரி ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஏன்னா இந்தியாவில் 2 பேரும் ஆட முடியாது. இப்போ துபே அவரோட ரொம்ப சூப்பராக பண்ணார், நிஜமாலுமே நல்லா பண்ணார், அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணார். அக்சர் பட்டேல் பேட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பினாங்க. பட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின மேட்ச்சில் பேட்டிங்கும் பவுலிங்கும் நல்லாவும் பண்ணார். வாஷிங்டன் சுந்தருக்கு கிடைக்கிற சான்ஸ்லாம் அவர் நல்லா பயன்படுத்தி நல்லா பண்ணாருங்க. எனக்கு ஏன் உட்கார வச்சுங்கிற அளவுக்கு ஒன்று பண்ணார். அதே போல் ஹர்தீப் சிங்கையும் உட்கார வச்சாங்க. ஹர்தீப் சிங் உள்ளே வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். திலக் வர்மா உட்கார வைக்கிற அளவுக்கு இந்த சீரீஸ் அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மறக்கக்கூடிய ஒரு சீரீஸ் தான். ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேட்டிங்கில் அனுப்ப ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஒரு சில பேரோட ஃபார்ம், இப்போ சூரியகுமார் யாதவோட ஃபார்ம், திலக் வர்மாவோட ஃபார்ம், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கலாம், ஐயோன்னு இருக்கலாம். பட் கவலைப்பட வேணாம் நான் இப்போ சொல்லுவேன். ஏன்னா T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி 10 T20 மேட்சஸ் இந்தியாவில் நடக்குது. ஸோ வருஷலாக ஒரு 10 T20 மேட்சஸ் வருதுங்கும்போது அதாவது 5 T20 மேட்சுக்கு அப்புறம் ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் 5 T20 மேட்சஸ் இப்படி வரும்போது அவங்கள பேட்டில் கொஞ்சம் நல்லா ரன்ஸ் வரும்போது, பேட்டில் படும்போது டெஃபினட்டாக அவங்களோட ஃபார்ம் அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ கொண்டு வந்துக்கலாம். அப்புறம் கில்லை பற்றி உங்களோட கருத்து என்னென்னா, எஸ் கில்லுக்கிட்ட ரன்ஸ் வரலங்கிற ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்லுவீங்க. பட் எப்படி செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரராக ஆனார்? அப்போ ரன்ஸ் கொஞ்சம் வந்துருக்குச்சு. ஆமாம், கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருந்தார். ஆனாலும் BCCI எப்படி பார்க்குறாங்க, இந்தியாவில் T20 வேர்ல்டு கப் நடக்க போகுது அண்ட் ஃபியூச்சர் கேப்டன் நோக்கி நம்ம போகிறோம் அப்படிங்கிறதுனால கைக்கும் திலக் வர்மாவுக்கும் சொன்னது தான். கில் ஆல்ரெடி கொஞ்சம் பேர் பேட்டில் பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது டெஸ்ட் சீரீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிறைய கேம் டைமிங் கிடைக்கும்.
அங்கேருந்து ஒரு T20 ஓடிக்கு போகும்போது ஒரு வருஷத்தில் 10 ஆடும்போது T20 வேர்ல்டு கப்பில் கில்லால் நல்ல ஓப்பனராக இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சஞ்சு சாம்சன் ட்ராப் ஆனது கொஞ்சம் ஓரளவு யூகிக்க முடிஞ்சிச்சு. சஞ்சு சாம்சன் இல்லை சஞ்சு சாம்சனை ஓப்பனிங்லேருந்து கீழே இறக்குறாங்க, இல்லை கில்லு உள்ளே வராருக்கும் போதே நீங்கள் அப்போவே பாருங்கள் ஏஷியா கப் ஸ்குவாட் ரிவ்யூவில் நம்ம பேசி இருப்போம். பட் ஒரு விஷயம் தான், 15 பேர் மட்டும் தான் ஆட முடியும் அப்படின்னு இருக்கும்போது அதில் 11 பேர் மட்டும் தான் ஆட முடியும் அப்படிங்கும்போது ஒரு டீமுக்கு அடிச்சார ஒரு பேட்ஸ்மேன், அப்புறம் இன்னொன்று மாதிரி பொறுமையாக எடுத்துகிட்டு போகிற ஒரு ஓப்பனர், அதுக்கப்புறம் நம்பர் 3 நம்பர் 4ல் மிடில் ஆர்டர் பேட்டர் ஃபினிஷர் அப்படின்னு போகும். ஸோ அதில் வந்து ஜித்தேஷ் சர்மாவா சஞ்சு சாம்சன் அப்படிங்கும்போது மேபி மேனேஜ்மெண்ட் ஜித்தேஷ் சர்மா பக்கம் போகிறாங்க. ஏன்னா ஒரு ஐபிஎல்லில் ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக விளையாண்டு ப்ளஸ் யோசிச்சு பாருங்கள், அது 2021 2023 22 காலகட்டங்களில் அவர் தான் விக்கெட் கீப்பராக இருந்தார். லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணிட்டு சஞ்சு சாம்சன் ஐ திங்க் உள்ளே என்ட்ரானாங்க நான் நினைக்கிறேன். ஆனால் கிடைச்ச வாய்ப்புகளை சஞ்சு சாம்சன் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. ஆனால் என்ன பண்ணுறது, ஃபினிஷராக ஜித்தேஷ் சர்மா ஆல்ரெடி நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார், இந்தியாவுக்கு நல்லா பண்ணல, பட் ஐபிஎல்ல நல்லா பண்ணார், ஆர்சிபி கப் அடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தாருங்கும் போது அவருக்கு கொடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமை இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. பட் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், ஒரு பக்கம் ரோஹித் சர்மா வந்து பெஸ்ட் பேட்டராக இருப்பார், பட் மேலே விராட் கோலி இருப்பார். ஒரு பக்கம் ஐபிஎல்ல கப் வின் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார் ரோஹித் சர்மா கேப்டன்சிக்காக, பட் விராட் கோலி இருப்பார், கேப்டன்சி போகும். இப்போ பாருங்கள் சஞ்சு சாம்சனுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தோனி வந்தார் முதல்ல, அதுக்கப்புறம் ரிஷப் பண்ணிட்டு வந்தார், அப்புறம் சஞ்சு சாம்சன் கிளியர்னு நினைக்கும்போது சஞ்சு சாம்சன் உள்ளே இருக்கும்போது 11 இடம் கிடைக்கல. ஆனால் இப்போ பாருங்கள் ஜித்தேஷ் சர்மா வந்து நிற்கிறாரு. பட் ரொம்ப கஷ்டம் சஞ்சு சாம்சன் நினைக்கும் போது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் ஒன்று சொல்லுவேன், இந்த சீரீஸை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. எஸ், இந்தியா சீரீஸை வின் பண்ணிட்டாங்க, சந்தோஷப்பட்டுக்கோங்க. இந்தியா வந்து என்ன தான் குழப்பி அடித்தாலோ இந்த டீமால் ஒரு ஹோம் டீமை பீட் பண்ண முடியும் அப்படிங்கிற காமிச்சிருக்கிறாங்கன்னா இருக்குது, இந்தியா கிட்ட வந்து கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. சரி, அடுத்ததாக சவுத் ஆஃப்ரிக்கா அங்கே வராங்க, பெரிய டூரு, 2 டெஸ்ட்டு 3 ஓடிஸு 5 T20s ஆட போகிறாங்க. நீ என்ன கிரிக்கானதான் பண்ண போகிறேன்னா கல்கட்டா அண்ட் கவுஹாத்தி 2 டெஸ்ட் மேட்சும் கவர் பண்ணுறதுக்கு போகிறேன். உன்னையோடு தான் கேட்பேன், உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டும் ஏதோ ஒரு வகையில் பயன்படும் எனக்கு, ஓகேங்களா? சரி, ஓகேங்க, வீடியோ நிறைவடைகிறது. நான் கொஞ்சம் நிறைய பேசியிருப்பேன், கொஞ்சம் மாதிரி அப்படியே டப்புன்னு பேசியிருப்பேன். முடிஞ்சால் அப்படி நிறுத்தி பொறுமையாக பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், சீரியஸாக எடுத்துக்காதீங்க, இந்த சீரியஸை ஜெயிச்சுட்டாங்களா சந்தோஷப்பட்டுக்கோங்க. நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் ரொம்ப முக்கியம். இப்போ வைக்கிற விமர்சனங்களோட டபுள் மடங்கு நீங்கள் அப்போ அந்த விமர்சனங்கள் வைங்க. ஆனால் ஒன்று சொன்னால் அந்த விமர்சனங்கள் ஒரு எல்லைக்குள்ளே இருக்கணும், அப்யூஸ் மட்டும் பண்ணிடாதீங்க யாரையும், ஓகேங்களா? சரிங்க, இந்த வீடியோ நிறைவடைகிறது. ஆனால் எனக்கு இந்த சீரீஸு நடந்த மாதிரியே எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு கேன்பராவில் மழை, அதுக்கப்புறம் மெல்போர்னில் இந்தியா மொத்தமாக சரிக்கு விழுந்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஹெர்பர்ட் T20 மேட்ச் நடக்கும்போது உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்பு கரெக்டாக போன கோல்டு கோஸ்ட் T20 மேட்ச் நடக்கும்போது நல்லா இருந்துச்சு, பார்க்க முடியும், அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேபால் மழை. ஒருவேளை இந்த மேட்ச் மழை இல்லைன்னா ஆஸ்திரேலியா ஜெயிச்சு 2-2 கூட ஈக்குவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை இந்தியா வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னா ஆல்ரெடி சீரீஸ் வின்னு இதையும் வின்னுன்னா சந்தோஷப்படுவாங்க. 2016 T20 சீரீஸ் வின் பண்ணாங்க, அப்புறம் 2018 வந்து ஈக்குவல் பண்ணாங்க, அப்புறம் 2021 சீரீஸ் வின் பண்ணாங்க, இப்போ 2026 ஆஸ்திரேலியா கிட்ட சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. நிறைய பேர் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பட் பெருசாக எடுத்துக்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களை கருத்துக்களில் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்குள்ள நம்ம சந்திக்கிறேன்.